ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல டேஸ்ட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே நம்ம மோஸ்ட்லி லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன செய்கிறது அப்படின்னு எப்போவுமே நம்மளுக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முட்டைக்கோஸை நல்லா இந்த மாதிரி பொடியை கட் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் மஞ்சத்தூள் உப்பும் போட்டு ஊற வச்சுருங்க. நான் ஏற்கனவே கட் பண்ணி ஊற வச்சுட்டேன். அது வடிகட்டி இப்போ எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம். தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கூடவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பட்ரு ஒரு சின்ன க்யூப் சேர்த்துக்கோங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பச்சை மிளகாயும் பெரிய வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கிறதுனால அடி பிடிச்சிக்கும். இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சொல்கிற அளவு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 பேர் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு எடுத்துகிட்டு போகலாம். அது கோஸோட அளவும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 1/2 kg அளவு எடுத்திருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கூடவே கறி மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா பச்சை வாசம் போக வரலும் வதக்கி விட்டுடலாம். இது எல்லாமே சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக. அதிகமாக சேர்த்துனீங்க அப்படின்னா ரொம்ப மசாலா ஸ்மெல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எல்லாமே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மசாலா கொஞ்சம் பச்சை வாசம் போனதுக்கப்புறமா கழுவிட்டு தண்ணி நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த கோஸ் சேர்த்துக்கோங்க. வேகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இது அரை மணி நேரம் நல்லா ஊறி இருக்கிறதுனால கோஸில் வந்து தண்ணி அப்படியே ஈரப்பதமாக தான் இருக்கும். அதனால் நம்ம வேக வைக்கிறதுக்கு தனியாக தண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறனால பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும். 5 நிமிஷம் தான் ஆச்சு. ஆனால் இப்போ கொஞ்சமே 3/4 பதம் வெந்துருச்சு. அடுத்து அது கூட இப்போ நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகி மேலே பிரிஞ்சு வரும். அந்தளவுக்கு வரல வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற சாப்பாடை சேர்த்துக்கலாம். சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பொழு நல்லாயிருக்கும். தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா பெரட்டி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா காரசாரமான சூப்பரான முட்டைக்கோஸ் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க லஞ்ச் பாக்ஸை காலி பண்ணாமல் கொண்டாடவே மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு அப்படின்னு நம்மக்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.